இன்னைக்கு இப்போ ஒரு 30,000 பேர் திரண்டிருக்காங்க. வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இருந்து அவருக்கு 1,50,000 பேர் கிட்ட கூடியிருக்காங்க வண்ணாரப்பேட்டையில். அங்கேருந்து அவர் இங்கே வர்றதுக்குள்ளே 5 மணி நேரம் ஆயிருக்கு. கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே வச்சுக்குவோம். ஆனால் இங்கே நிற்கிற எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடணும் தானே வந்திருக்கோம். என்ன பாயிண்டில் வச்சாலும் அவர் ஏறி தான் வாராப்பில். 18லேருந்து 50 வயசு ஓட்டு 3,75,00,000 ஓட்டு இந்த தடவை எலக்ட்ரோலில் விட்டுருக்காங்க. அதில் அவர் 70% எடுத்தால் கூட 82லேருந்து 85 சீட்டு வர வாய்ப்பு இருக்குது. 51 வயசுலேருந்து 100 வயசு ஓட்டு ஓவராலாக 2,70,00,000 ஓட்டு தான். ஸோ பேட்ரல் படி 3 கட்சி வலுவாக போட்டுதுன்னா ஒருத்தருக்கு தேவை 2,80,00,000 ஓட்டு தான். ஏன்னா போலிங் மொத்தமாக எலக்ட்ரலோடைய கணக்குப்படி மார்ச் 27, 2026 படி 5,80,00,000 ஓட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ 3 கட்சி போட்டி போடுதுன்னா ஒருத்தர் வலுவாக 3 கோடி ஓட்டு எடுத்தால் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. மற்ற கட்சிகள் என்னென்னமோ சொல்கிறாங்க, இவர் மக்களுக்கு செய்யணும் வந்திருக்காரு, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இருக்கட்டுமே. இப்போ 1,90,000 ஓட்டு நாடாரு கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அது தவிர்த்து இதர சமூகம் 33 சமூகம் இருக்குல்ல, 48,000 ஓட்டு இருக்குல்ல. அப்படிங்கும் 3 கட்சி வலுவாக போட்டி போடும்போது உங்களுக்கு யார் 80,000 ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. சரி, இப்போ தூத்துக்குடி மத்தி சொல்கிறீங்க, ஸ்ரீவைகுண்டம் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடுத்து நம்ம ஓட்டப்படாரம் இருக்குது. ஓட்டப்படாரத்துக்கு அடுத்து விளாத்திக்குளம் இருக்குது, கோயில்பட்டி இருக்குது. எல்லா பக்கமும் விஜய்க்கு ஓட்டு இருக்குல்ல, அவ்வளோதான். ஆமாம், இந்த தடவை அண்ணனுக்கு குறையும்ண்ணே. போன தடவை அண்ணனுக்கு விஜய் ஃபேன்ஸே அதிகமாக ஓட்டு போட்டோம். இந்த தடவை கண்டிப்பாக குறையும். அண்ணா அவர் பாட்டில் அவர் பயணிக்கிறாரு, நாங்கள் எங்கள் பாட்டில் பயணிக்கிறோம், அவ்வளோதான். பேசுகிறவங்க பேச தான் தெளிவாக செய்வாங்க. நம்ம ஒரு மெச்சூராக ஒரு மனுஷன் செய்யணும்னு வந்திருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் செய்கிறாங்கிறாரு, காலேஜ் பிள்ளைகளுக்கும் செய்கிறாங்கிறாரு, விவசாயிக்கும் செய்கிறாங்கிறாரு, மருத்துவத்துக்கு இப்போ புதுச்சேரியில் அறிவிச்சிருக்காரு 25 லட்ச ரூபா வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்னு. அப்போ ஒவ்வொரு திட்டத்தை பாருங்கள். வேலை வாய்ப்பு